வாழ்க வளமுடன். பிரபஞ்ச ரகசிய உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நீங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. ஏனெனில் இந்த தருணம் சும்மா வரவில்லை. இது உங்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு. உங்கள் உள்ளம் ஏங்கிக் கேட்ட பதில்களை, உங்கள் ஆன்மா நாடி வந்த உண்மைகளை இன்றுதான் நீங்கள் கேட்கப் போறீர்கள். இந்த நொடியில் உங்கள் இதயம் ஏதோ சொல்ல முயற்சி செய்கிறது. உங்கள் ஆன்மா உங்களிடம் பேச வருது. ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல. இது ஒரு உள் சக்தியின் விழிப்பு. இது உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை. பகல் நேரத்துல மனிதன் உலகத்தோட பேசுவான். ஆனா இரவு நேரத்தில் மனிதன் பிரபஞ்சத்தோட பேசுவான். பகலில் மனம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். எல்லோரும் பேசுவார்கள். உலகம் கத்தும். பயமும் சந்தேகமும் வலியும் இதயத்தை அறுக்கும். ஆனா இரவில் கண் மூட ஆரம்பிக்கும் அந்த சில வினாடிகளில் நீயும் உலகமும் பிரிந்துவிடும். உன் மனமும் உன் ஆன்மாவும் மட்டுமே இருக்கும். அந்த நொடியில் நீ சொல்லும் வார்த்தைகள் மனத்திலிருந்து வருவதில்லை. அவை ஆன்மாவின் ஆழத்திலிருந்து பிறக்கும். அதனால்தான் அந்த ஒரு நொடியில் பேசப்படும் வாக்கியங்கள் விதியாக மாறும். அந்த நொடியில் நீ கேட்பது வேண்டுதல் இல்லை. அது பிரபஞ்சத்திற்கு கொடுக்கப்படும் அறிவிப்பு. அந்த நொடியில் ஒவ்வொரு வார்த்தையும் காற்றில் கரையாது. அது மேலே எழும். அது ஒளியாகி உயரும். அது நேராக பிரபஞ்சத்தின் மையத்துக்கு சென்று சேரும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பகலிலே உன் எண்ணம் உடம்போட இணைந்திருக்கும். ஆனா இரவில் உன் ஆன்மா பிரபஞ்சத்தோட நேரடியாக இணைந்துவிடும். அதனால்தான் தூங்கப் போகும் அந்த ஒரே சில நொடிகளில் நீ சொல்லும் வார்த்தைகள் நாளையை உருவாக்கும் சக்தி கொண்டவை. அந்த நேரத்தில் நீ பேசும் வார்த்தைகள் உன் விதியை அமைக்கும். உன் எதிர்காலத்தை கட்டும். உன் வாழ்க்கையை மாற்றும். ஏனெனில் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் கேட்கிறது. அது பதில் கொடுக்க தயாராக இருக்கிறது. அது உன் அழைப்பை எதிர்பார்க்கிறது. இன்றிரவு நாம் அந்த ரகசிய வாசலை திறக்கப் போகிறோம். நாம் ஆன்மாவின் ஆழத்துக்குள் இறங்கப் போகிறோம். நாம் பிரபஞ்சத்தோட பேசப் போகிறோம். இதோ ஆரம்பம். கண் மூடுங்க. மனதை அமைதியாக்குங்க. இதயத்தை திறக்குங்க. ஏனெனில் இது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் இரவு. ஏன் தூங்கப் போகும் நேரத்தில் தான் பிரபஞ்சம் கேட்கிறது. ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லணும். மனித வாழ்க்கையின் மிக புனிதமான, மிக சக்தி வாய்ந்த, மிக அதிசயமான தருணம் என்ன என தெரியுமா? மனிதன் தூங்கப் போகும் அந்த ஒரே சில நொடிகள். அந்த நேரத்தில் உலகமே ஓரமாகிவிடும். சத்தமெல்லாம் நின்றுவிடும். மனம் அமைதியாகிவிடும். நீயும் உன்னுடைய ஆன்மாவும் மட்டுமே இருக்கும். இது சும்மா நிகழ்வு அல்ல. இது பிரபஞ்சம் உன்னை அணைக்கும் நேரம். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? பகலில் உன் மனம் புயலாக இருக்கும். 1000 சிந்தனைகள் ஓடும். பயம், கவலை, சந்தேகம், திட்டங்கள், வேலை, அழுத்தம் அனைத்தும் மனதை பொசுக்கும். மனிதன் மனத்துடன் பேசும்போது உண்மை மறைந்துவிடும். ஆனா மனிதன் ஆன்மாவுடன் பேசும்போது உண்மை வெளிப்படும். தூங்கப் போகும் சில நொடிகளில் மனம் மெதுவாக அமைதியாகும். கவலைகள் கரைந்து போகும். உள் உலகின் கதவு திறக்கும். அந்த நேரத்தில் உன் ஆன்மா விழித்துவிடும். இப்படித்தான் பிரபஞ்சம் உன்னிடம் பேச ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் மனமும் ஆன்மாவும் பிரிந்துவிடும். நீ படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்களை மூட முயற்சிக்கும் அந்த வினாடியில் உன் உடல் மெதுவாக ரிலாக்ஸ் ஆகும். உன் மூச்சு மெதுவாக மாறும். உன் இதய துடிப்பு அமைதியாகும். உன் உள்ள உலகம் முழுதும் அமைதியாகிவிடும். அந்த அமைதிக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது. உன் உணர்வு உடலை விட்டு மேலெழ ஆரம்பிக்கிறது. உன் ஆன்மா அலை போல உயர்ந்து பிரபஞ்சத்தை தொட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உனது வார்த்தைகள் விசைப்பலகையில் அடிக்கும் எழுத்து இல்ல. அவை பிரபஞ்சத்தின் கதவை தட்டும் ஒளி. அந்த நேரத்தில் நீ சொல்லும் வார்த்தை ஏன் சக்தி மிகுந்தது? ஏனெனில் அந்த நேரத்தில் மனம் பொய்யை பேசாது. இதயம் நாடகம் ஆடாது. ஆன்மா மட்டுமே பேசும். பகலில் நீ சிரிப்பு போடலாம். நீ ஸ்ட்ராங் ஆக்ட் பண்ணலாம். நீ வாழ்க்கையை கேரி பண்ணலாம். ஆனா இரவில் கண்மூடும் அப்பொழுதுதான் உன் உள்ளிருக்கும் உண்மையான மனிதன் வெளிவரும். உன் இதயம் சொல்வது, உன் ஆன்மா ஒத்துக்கொள்வது, உன் உள்ளிருக்கும் ஃபயர் எரிவது அந்த நேரத்தில்தான். அதனாலதான் அந்த நேரத்தில் பேசப்படும் வார்த்தைகள் காற்றில் கலந்த பொழுதுபோக்கு இல்ல. அது விதியாக மாறும் அறிவிப்பு. அந்த நேரத்தில் பிரபஞ்சம் ஏன் கேட்கிறது? ஏனென்றால்
அந்த நேரத்தில் நம்முடைய அதிர்வெண் பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணுடன் சமமாய் இணைந்து விடுகிறது. இதை அறிவியல் கூட ஒத்துக்கொண்டிருக்கு. மனித மூளை தூங்க முன்னால் ஆல்பா அதிர்வெனுக்கு போகும். அந்த நிலையில் நாம் இங்கு இல்லை, வானத்தில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் நீ நினைப்பது நிஜமாக மாறும். நீ சொல்லுவது மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். நீ உணருவது உருவாகும். ஏனெனில் பிரபஞ்சம் சொல்லுகிறது, இப்போ நீ உண்மையா பேசுற, ஆகவே நான் கேட்கிறேன். நீ அப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் என்ன? அந்த சில நொடிகளில் நீ வேண்டி ஆகக்கூடாது, நீ பயந்து ஆகக்கூடாது, நீ அழுதபடி வேண்டக்கூடாது. அந்த நேரத்தில் நீ கூறுவது கோரிக்கையாக இல்ல, கட்டளை, அறிவிப்பு, உண்மை. நீ ஆல்ரெடி பெற்ற வெற்றி. அந்த நேரத்தில் நீ சொல்றது, எல்லாம் எனக்காக நடக்குது. என் வாழ்க்கை இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது. நான் பிரபஞ்சத்தோட இணைந்தவன். நான் பெற தயாராக இருக்கிறேன். என் நேரம் நெருங்கிவிட்டது. அந்த வார்த்தைகள் காற்றில் கரையாது. அவை ஒளியாக மாறும். அந்த ஒளி பிரபஞ்சத்தின் மையத்தை அடையும். அந்த மையத்திலிருந்தே உன் வாழ்க்கைக்கான அதிசயம் பிறக்கும். அதனால்தான் இந்த இரவை உதாசீனப்படுத்தாதே. இந்த சில நொடிகளை வீணடிக்காதே. இந்த கோல்டன் மோமெண்டை தவற விடாதே. அந்த சில நொடிகள் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை எழுதும். நீ தூங்கப் போகும் அந்த நேரத்தில் உன் வார்த்தைகளும் பிரபஞ்சத்தின் பதிலும் ஒரே சுவாச தூரத்தில் இருக்கும். அந்த ஒரு சென்டென்ஸ் நாளைய வாழ்க்கையை கட்டும். அந்த ஒரு எண்ணம் விதியை எழுதும். அந்த ஒரு நம்பிக்கை உன்னை கொண்டு செல்லும். அதனால்தான் அந்த சில நொடிகள் புனிதம், அதிசயம், விதி, பிரபஞ்சத்தின் வாசல். பிரபஞ்சம் கேட்கும் 11 ஆன்ம ரகசிய வாக்கியங்கள். 1. எல்லாமே எனக்காக நடக்குது. எந்த தடையும், எந்த தாமதமும், எந்த இருளும் என்னை நிறுத்த முடியாது. 2. என் வாழ்க்கையில பெரிய நல்ல மாற்றம் வருது. அந்த மாற்றம் கதவை தட்டி கொண்டிருக்குது. 3. நான் பெற தயாரா இருக்கேன். நான் தகுதியானவன். நான் தயாரானவன். 4. நான் தனியா இல்ல. பிரபஞ்சம் என்னோட நடக்குது. என்னை பாதுகாக்கும் தெரியாத கைகள் என்னை சுற்றி கொண்டிருக்கின்றன. 5. எனக்குரிய பிளெஸிங் எனக்கு வருது. தவறாமல் வருது. எனக்காக வைத்தது என்னையும் தாண்டி போகாது. 6. நான் வேண்டிக் கொள்வதல்ல, நான் அறிவிக்கிறேன். நான் வேண்டுபவன் இல்லை, நான் உருவாக்குபவன். 7. என் வாழ்க்கை நின்று போகவில்லை, அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. இது முடிவு அல்ல, இது ஆரம்பம். 8. பயமில்லை, சந்தேகமில்லை, தடையில்லை. என் உள்ளிருக்கும் தீ எதையும் கரைத்துவிடும். 9. நாளை என் வாழ்க்கையின் மிக அற்புதமான நாளாக இருக்கும். எதிர்காலம் என்னை நோக்கி ஓடுகிறது. 10. நான் ஒளி, நான் ஆற்றல், நான் அசாத்தியத்தை சாத்தியமாக்குவேன். 11. என் நேரம் வந்துடுச்சு. முடிவாக நான் எழுந்திருக்கிறேன். இதை சொல்லும் விதம், படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்களை மெதுவாக மூடி மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்கள். இதயத்திலிருந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் உணருங்கள். ஏனெனில் நீ உணர்ந்தது நிஜமா மாறும். நீ உணராததை பிரபஞ்சம் கேட்காது. அந்த நேரத்தில் நீ பேசும் ஒளி இல்லை, நீ ஒளியை உருவாக்குகிறாய். இன்றைக்கு இரவு நீ சொல்லப்போற இந்த வார்த்தைகளின் சக்தியால் உன் வாழ்க்கை தடம் மாறும். பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லுது, நான் கேட்டேன், பாதை திறந்து விட்டேன். வரப்போகும் பரிசை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையிலே உனக்கும் மட்டுமே தெரியும் சில காயங்கள் இருக்கும். மற்றவர்கள் பார்த்ததே இல்லை, மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத, மற்றவர்கள் கேள்வியும் கேட்காத மௌன போராட்டங்கள் இருக்கும். நீ உடைந்திருந்த நாட்கள் இருந்திருக்கும். அழுகையை அடக்கி படுக்கையிலே தலையணையை இருக்க பிடித்து சத்தம் வராம அழுத இரவுகள் இருந்திருக்கும். உள்ளே பிடியும் வலி, உள்ளிழுக்கும் இருள், இதயத்தை துளைக்கும் நினைவுகள் உனக்கு மடியாட வைத்திருக்கும். ஒரு கட்டம், இது எனக்கு ஏன், என்ன தவறு, நான் ஏன் இதை தாங்கணும் என்று 1000 தடவை கேட்டிருப்பாய். நீ தனியா நடந்து போயிருந்திருப்பாய். வாழ்க்கை உன்னை தரையிறக்கி மிதித்து தள்ளி கொத்தி அரைந்திருந்திருக்கும். நீ ஒன்னும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே கத்தி அழுத, சாவை போல அமைதியான இருளில் மூழ்கிய நாட்களும் இருந்திருக்கும். ஆனா அந்த இருளில் கூட உன் ஆன்மா நின்று விடவில்லை. நீ விட மனசு கேட்டிருக்கலாம், நீ கைவிட ஆசைப்பட்டிருக்கலாம், நீயே உன்னை முடித்துவிட நினைத்திருக்கலாம். ஆனா உன் ஆன்மா ஒரு தடவை கூட கைவிடவில்லை.
உன் உள்ளிருக்கும் தெரியாத குரல் மீண்டும் மீண்டும் சொன்னது, இன்னொரு நாளை மட்டும் கடந்து போ. இன்னும் முடிஞ்சிருக்கல. இன்னும் போர் முடிஞ்சிருக்கல. நான் அடங்க மாட்டேன். உன்னுடைய இதயம் 1000 துண்டுகளாக உடைந்திருந்த நாள் கூட உன் ஆன்மா ஒரே ஒரு துண்டு கூட சிதறாமல் பிடித்து வைத்திருந்தது. அதுதான் உன் சக்தி. அதுதான் உன் உயரம். அதுதான் காரணம் இன்னும் நீ உயிரோடு இருக்கிறாய். பிரபஞ்சம் உன் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறது. நீ பேசுறதை கேட்க அது முன் நிமிர்ந்து நிற்கிறது. அது உன் உண்மையான குரலுக்காக அமைதியை உருவாக்குகிறது. ஏனெனில் பகலில் நீ பேசுவது உலகத்தோட பேசுறது. ஆனா இரவில் நீ பேசுவது பிரபஞ்சத்தோட நேரடி உரையாடல். அந்த நேரத்துல உன்கிடம் பிரபஞ்சம் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறது. நீ என்ன விரும்புற? அது காரணம் கேட்டுக்கொள்ளாது. அது உன்னுடைய துன்பத்தை கேட்க வராது. அது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று கேட்காது. அது உன்னிடம் ஒரு உண்மை தேர்வு கேட்கும். உன் இதயம் எங்கு செல்ல விரும்புது? நீ எப்படி பிறக்க விரும்புற? உன் ஆன்மா எந்த உயரத்தை தொட்டு பார்க்கணும்? அந்த நேரத்தில் நீ பயத்துல பேசுற வார்த்தைகள் உன் விதியை சின்னதாக்கும். ஆனா நீ நம்பிக்கையோட பேசுற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றிடும். ஏனெனில் அந்த நேரத்தில் உன் மனம் பூமியில் இல்லை, உன் ஆன்மா உடலில் இல்லை. அது மேலே எழுந்திருக்கும். அது காணாத கதவை திறக்கும். அந்த வாசல் பகல் திறக்காது, சத்தம் திறக்காது, பயம் திறக்காது. அந்த வாசல் அமைதியால் மட்டுமே திறக்கும். அந்த வாசல் திறக்கும் பொழுது உன் வார்த்தை காற்று இல்லை, அது ஆணை. பிரபஞ்சத்தின் சட்டம் சொல்லுது, ஆன்மாவிலிருந்து பேசப்படும் வார்த்தை நிஜமாக மாற வேண்டும். அதனால்தான் தூங்கப் போகும் சில நொடிகளில் சொல்லும் வாக்கியம் விதியாக மாறும் அறிவிப்பு. உடம்பு ஓய்வில், மனம் அமைதியில், ஆன்மா விழிப்பில், தோள்புகள் திறந்த நிலையில். அந்த தருணத்தில் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அதிர்வெண்ணாகி பிரச்சரி பிரபஞ்சத்துக்குள் எழும். பிரபஞ்சம் அதற்கு பதில் சொல்லும் விதமாக நாளைய நாளை வடிவமைக்கும். அதனாலதான் அடுத்த நாள் எழுந்ததும் உனக்கு லேசா இருக்கும். புதிய உணர்வு வரும். நினைக்காத விஷயம் நடக்கும். நல்ல விஷயங்கள் அலைன் ஆகும். ஏனெனில் நீ அழைக்கிறதை பிரபஞ்சம் கட்ட ஆரம்பிச்சிருக்கும். அது உன் வார்த்தைகளை, உன் ஆசையை, உன் நம்பிக்கையை, உன் சக்தியை மெதுவா வடிவமைக்க தொடங்கும். அது உன்னுக்காக விஷயங்களை ரீஅரேஞ்ச் பண்ணும். தவறான மனிதர்களை வெளியே அனுப்பும். சரியானவர்களை கொண்டு வரும். மூடிய கதவுகளை திறக்கும். இழந்ததை விட பெரிய பிளெஸிங் கொடுக்க தயாராகும். தூங்கப் போகும் அந்த சில நொடிகள் வீணா போய்விடலாம். அல்லது நீ பயன்படுத்தினால் விதியை மாற்றிவிடலாம். அந்த 15 வினாடிகள் பொன்னாக இருக்கிறது. அந்த 15 வினாடிகள் பிரபஞ்சம் நேரடியாக திறக்கப்படும் கதவு. அந்த கதவை தவறவிடாதே. ஏனெனில் பிரபஞ்சத்துக்கு நீ வேண்டியது கேட்க நீ சத்தம் போட வேண்டியதில்லை. அமைதியில சொன்ன ஒரு வார்த்தை முழு வாழ்க்கையை மாற்றும். சில இரவுகள் உனக்கு கனவு வருமே, அந்த கனவு சாதாரண படம் இல்ல. அது உன் ஆன்மா பிரபஞ்சத்தோட பேசிற்று என்ற மிக வலிமையான சின்னம். நீ தூங்கும் நேரத்தில் உன் உடல் ஓய்வில் இருக்கும். ஆனா உன் ஆன்மா உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை திறந்து பார்க்க போகும். அந்த நேரத்துல நீ பார்க்கிற எவரி இமேஜ், எவரி சம்போல், எவரி ஷாட்டோ, எவரி பிளேஸ், எவரி பர்சன், அவையெல்லாம் உன் விதிக்கான ரகசிய குறியீடுகள். சில நேரங்கள் நீ உயரமான மலைக்கு செல்ற மாதிரி கனவு வரும். அது நிஜமா நீ உன் வாழ்க்கையின் உயரத்தை அடைய போற என்பதற்கான முன்னறிவிப்பு. சில நேரங்களில் நீ ஓடுறது போல் யாரோ உன்னை பின்தொடர்ற மாதிரி தோன்றும். அது புதிய வாழ்க்கை உன்னை கூப்பிடுது. ஆனா நீ பழைய பயத்திலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்ற ரகசியம். சில நேரங்களில் நீ கீழே விழுறது போல பயமாக உணர்வாய். உன் உடம்பு திடீரென்று ஜர்க்கிங் ஆகும். அது தோல்வி அல்ல, அது உன் ஆன்மாவை பழைய அடிமைகளிலிருந்து விடுவிக்கும் தருணம். சில நேரங்கள் நீ பறக்கிற மாதிரி கனவு வரும். அந்த உணர்வு உன்னை காற்றில் தூக்கி செல்லும். அது ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. உன் ஆன்மா இனி யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நீ ஒரு அறிமுகம் இல்லாத இடத்தை காண்பாய். ஒரு கடல், ஒரு பாலம், ஒரு கோவில், ஒரு குடிசை, ஒரு பெரிய கதவு. அவையெல்லாம் ரேண்டம் ட்ரீம் இல்லை. அவை உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தின் வரைபடம். சில நேரங்களில் நீ உயிரோடு இல்லாத ஒருவரை கனவில் பார்க்கலாம். அவர்கள் உனக்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்ல வருகிறாங்க தெரியுமா? நீ தனியா இல்லை, நான் உன்னோட இருக்கிறேன்.
சில சமயம் நீ ஒருவரோட பேசுறது போல தோன்றும், ஆனா அவரோட முகம் தெரியாது. அது கனவு அல்ல, அது உன் எதிர்கால மனிதர். அவர் யாரோ தெரியவில்லை, ஆனா உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறவர். இது கனெக்ஷன் ஆஃப் டெஸ்டினி. சில கனவுகள் உன்னை அழைத்தெழுதுவிக்கும். நீ விழிக்கும் நேரத்தில் உன் பிலோ நனைந்து இருக்கும். அது பலவீனத்தின் அழுகை அல்ல, அது காயம் வெளியேறி ஆன்மா குணமடையும் தருணம். சில கனவுகள் உங்க மனதை சுத்தம் செய்யும். சில கனவுகள் உங்க ஆன்மாவை மீண்டும் கட்டும். சில கனவுகள் உங்க எதிர்காலத்துக்கு வழிகாட்டும். உண்மையில் கனவு என்பது உன் ஆன்மாவின் மொழி. கனவில் வரும் சின்னங்கள் பிரபஞ்சம் தரும் பதில். கனவில் வரும் உணர்வு உண்மையான மாற்றம் நடக்கிறது என்பதன் சாட்சி. ஒரு வாழ்க்கை முழுக்க பேசாமல் இருந்தாலும் கனவுகள் பேசிவிடும். பகல் நேரம் உன் கண்கள் திறந்து இருக்கும், ஆனா உன் ஆன்மா தூங்கும். ஆனால் இரவு நேரம் உன் கண்கள் மூடப்படும். அப்பொழுதுதான் உன் ஆன்மா விழிக்கும். அதனால்தான் கனவுகள் உன் வாழ்க்கையின் மிக உண்மையான ரகசிய செய்தி. கனவை எப்படி புரிந்து கொள்வது? ஆன்மாவின் மறைமொழியை படிப்பது எப்படி? ஒரு மிக ஆழமான உண்மை இருக்கிறது. கனவு என்பது படம் அல்ல, அது ஆன்மாவின் எழுத்து. நம் வாழ்க்கையின் ரகசிய கதவின் சாவி. ஆனா பெரும்பாலோன் கனவை எடுத்துக்கொள்வதில்லை, அதை களைந்து விடுகிறோம், ஒரு கலங்கிய காட்சியாக. ஆனால் உண்மையில் கனவை புரிந்து கொண்ட மனிதர்கள் தங்கள் விதியை மாற்றியவர்கள். ஏனெனில் கனவுகள் பிரபஞ்சம் அனுப்பும் மறைச்செய்தி. அதை படிக்க தெரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையை வெல்லுவார்கள். இப்போ ஒரு கனவை எப்படி டீகோட் பண்ணணும்? அது என்ன சொல்லுது? அது எதுக்காக வருது? அதை எப்படி உணரணும் எதிர்தரப்பு என்பதை ஆழமாக பார்ப்போம். முதல் உண்மை உணர்ச்சியை கவனிக்கணும். கனவுல என்ன நடந்தது என்று பார்க்காதீங்க, அது உனக்கு என்ன உணர்வு கொடுத்தது என்பதை கேளுங்க. நீ பயம் அடைந்தியா? நீ சுதந்திரமா உணர்ந்தியா? நீ உயரமா பறந்த மாதிரி இருக்கிறதா? நீ ஓடுறதா? உன்னை யாரோ தேடுறதா? அல்லது நீ அமைதியா அழுததா? காரணம் இல்லாமல் வரும் அந்த உணர்வு உன் ஆன்மா உனக்கு கொடுக்கிற செய்தி. உணர்வு பொய் சொல்லாது, உணர்வுதான் உண்மை. இரண்டாவது உண்மை, கனவுல வரும் மனிதர்களை கவனிக்கணும். சிலர் உன் வாழ்க்கையிலே இனி இல்லாதவர்கள் கனவுல வருவார்கள். அந்த மனிதர் அவராக வரமாட்டார்கள், அவர்கள் ஒரு பாத்திரமாக வருவார்கள். அவர்கள் உன்னை விட்டு போனவரானாலும் அவர்கள் உன்னிடம் சொல்ல வந்தது, காயத்தை குணப்படுத்து, மன்னித்து விடு, பழைய கதவை மூடு, புதிய பயணத்துக்கு எழு. கனவில் வரும் மனிதர்கள் உண்மையான முகம் அல்ல, உள்ளிருக்கும் பாடம். மூன்றாவது உண்மை, கனவில் தண்ணீர், மலை, வானம், கதவு, பாலம் வந்தால் அவை சாதாரண பொருள் இல்லை. அவை அனைத்தும் விதியின் குறியீடுகள். தண்ணீர் உணர்ச்சி சுத்தம் மற்றும் மறுபிறப்பு. மலை மிக உயர்ந்த வெற்றிக்கான பயணம். வானம் ஆன்மா விரிந்து போகும் தருணம். கதவு புதிய வாய்ப்பு திறப்பு. பாலம் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு மாற்றம். இவை வரும்போது நீ மாற்றத்தின் நடுவில் இருப்பவன். நான்காவது உண்மை, கனவில் உணர்வு நிஜத்துக்கு கூடுதல் வலிமையோடு வரும். நீ விழிக்கும் போது உன் இதயம் துடித்திருந்தால், உன் கண்கள் நீர்த்திருந்தால், உன் மார்பு சுமையாயிருந்தால், அது பயமில்லை, அது ஆன்மா ஆழமாக விரிவடையும் தருணம். உன் உடல் அதற்கு பழகவில்லை, ஆனா உன் ஆன்மா தன்னை விரித்து எதிர்காலத்தை கட்டுகிறது. ஐந்தாவது உண்மை, கனவு மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகும். ஒரே கனவு பல நாட்கள், பல மாதங்கள், சில சமயம் வருடங்களாக கூட மீண்டும் வரும். ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் அதே மெசேஜை ரிப்பீட் பண்ணுது, நீ புரிந்து கொள்வதற்காக. புரியாமலே நீ போயிட்டால் அது நாய்ஸ் போல வரும். புரிந்து கொண்டால் அது வழிகாட்டும் வெளிச்சமாக வரும். ஆறாவது உண்மை, கனவு நீங்க மறந்துவிடும் போது கூட உணர்வு மறையாது. சில நேரங்களில் நீ விழிக்கும் நேரத்தில் கனவு நினைவில் இல்லாமல் போயிடும், ஆனா உணர்வு மட்டும் இருக்கும். அது என்ன சொல்றது தெரியுமா? கவலை வேண்டாம், நான் உன்னிலே வேலை செய்கிறேன். கனவு நினைவில் இல்லாதது தோல்வி அல்ல, அது ஆன்மா உன் சப்கான்ஷியஸ்ல புதைத்து வைத்த மெசேஜ். அது நிஜமா வெளிப்படும் நேரம் வரும். ஃபைனல் டீப் ட்ரூத், கனவு என்பது இரவு நேர சினிமா அல்ல, அது உன் ஆன்மாவின் குரல். உன் கடந்த வாழ்க்கை, உன் தற்போதைய சோதனை, உன் எதிர்கால வெற்றி, அனைத்தையும் காட்டும் கண்ணாடி. கனவை பயப்படாதே, அதிலிருந்து ஓடாதே, அதை சின்ன சின்ன காட்சியாய் நினைக்காதே.
அது உன் விதியை எழுதுகிறது. அடுத்த முறையும் கனவு வந்தால் அதை உணர்ந்து கொள். அப்போது நீ புரிந்து கொள்வாய். பிரபஞ்சம் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறது. உன்னால் கேட்க வேண்டும், உன்னால் நம்ப வேண்டும், உன்னால் உணர வேண்டும். இரவு விழும் நேரம், உலகம் அமைதியாகி சத்தங்கள் அடங்கிவிட்டு ஒவ்வொரு உயிரும் அமைதியின் கருவறையில் மூழ்கும் போது அந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் தன்னுடைய மிகப்பெரிய பணி ஆரம்பிக்கிறது. ஏனெனில் பகல் நேரத்தில் மனிதன் முழுக்க வெளி உலகத்தில் மூழ்கி கிடக்கிறான். அவன் சிந்தனை சத்தத்தில் காலியாகி கிடக்கும். அவனது இதயம் வலி, வேலை, பயம், எதிர்பார்ப்பு, கவலை எல்லாத்தையும் சுமந்து நசுங்கி கிடக்கும். அந்த வேளையில் பிரபஞ்சம் மனிதனிடம் பேச முடியாது. அவன் அழிவின் நடுவில் அவன் கேட்க மாட்டான். அவன் புரிஞ்சு கொள்ள மாட்டான். அவன் பார்க்கவும் மாட்டான். ஆனால் இரவு மட்டும் வேறுபட்டது. இரவு உலகம் தூங்கும் நேரம் அல்ல, ஆன்மா விழிப்பு அடையும் நேரம். நீ படுக்கையில் படுத்துக்கொண்டு உன் உடல் மெதுவாக கனமாக மாறும்போது, உன் கண்கள் அரைமூடி போகும்போது, உன் மூச்சு மெல்ல அமைதியாகும் போது, வெளியின் சத்தம் மறைந்து உள்ளிருக்கும் மூச்சின் ஒலி மட்டும் கேட்கும்போது, அந்த நொடியில் உன் ஆன்மா உடலை விட்டு மேலெழ ஆரம்பிக்கும். உன் ஆன்மா பூமியின் கீழ் அடைக்கப்பட்டிருந்த கனமான உணர்வுகளை மேலெடுத்து தூக்கி எறிய ஆரம்பிக்கும். பயத்தை இழுக்கும், வலியை எரிக்கும், காயங்களை நசுக்கும், கசப்பை உருக்கி போடுகிறது. அந்த நேரத்தில் நீ உணர்வாய், மார்புக்குள் ஒரு கனவு எடையாக இருக்கிற மாதிரி, அல்லது இதயம் உள்ளிருந்து காய்ந்து எரிகிறது போல. அது ஹார்ட் பீட் அதிகரிப்பு அல்ல, அது ஆங்ஸைட்டி அல்ல, அது அட்டாக் அல்ல. அது உன் ஆன்மா உள்ளே செயின் உடைக்கும் சத்தம். அது நீ புதிய வாழ்க்கைக்கு பிறக்கிற சத்தம். பழைய சக்தி உடையும் போது உடம்பே அதிரும். அதுதான் நீ தூங்க முடியாம ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் திரும்புற காரணம். நீ எண்ணுவாய், என்னடா என்னால தூங்க முடியல, என்னடா இரவில மனம் நிம்மதி இல்லாம ஓடுது. ஆனா உண்மை, நீ தூங்க மாட்டே. ஏனென்றால் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது. பிரபஞ்சம் இரவிலே செய்யும் அற்புதம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றுகிறது. உன் விதியை புதிய அளவுக்கு தள்ளுகிறது. உன்னை உயரத்திற்கு லாகெடுத்து செல்கிறது. தவறான மனிதர்களை உன்னிடமிருந்து விலக்குகிறது. உன்னை சுமந்த நின்ற வலியின் கோட்டை உடைக்கிறது. உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி சிறுத்துகிறது. அதனால்தான் சிலர் ஒரு இரவில் அழுது தூங்கி அடுத்த நாள் வலிமையாக எழுந்திருப்பார்கள். சிலர் ராத்திரி மிக கஷ்டப்பட்டிருந்தாலும் காலை எழுந்தால் இதயம் லேசாயிருக்கும். ஏன் தெரியுமா? இரவில் பிரபஞ்சம் உன்னை மறுபடியும் கட்டியிருக்கிறது. நீ தூங்கும் போது உன்னுடைய காயங்களை குணப்படுத்தி இருக்கிறது. உன் வாழ்க்கையின் பெரிய திட்டத்தை எழுதி கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் இரவிலே அதிர்வுகளை மாற்றும், சூழ்நிலைகளை அமைக்கும், வாய்ப்புகளை உருவாக்கும், மனிதர்களை மாற்றும், பாதைகளை திறக்கும். அதனாலதான் அடுத்த நாள் சிறிய சிறிய நிமிடங்களில் கூட மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். யாராவது நிஜ உதவி செய்ய வருவார்கள். நீ பல ஆண்டுகள் காத்த முடிவு நடக்கும். நீ எதிர்பாராத சந்தர்ப்பம் கிடைக்கும். நீ பெரிய ஆர்வத்தோட எழுந்திருப்பாய். நீ உன்னுடைய உள்ளே ஒரு வித்தியாசம் உணர்வாய். நீ கேட்பாய், இது எப்படி நடந்தது? உண்மை, அது இரவு வேலை. அது பிரபஞ்ச அற்புதம். நீ தூங்கும் ஒரு சிறிய உடம்பு, ஆனா நீ விழிப்பதிலிருந்து வேலை செய்கிற ஒரு பெரிய ஆன்மா. பிரபஞ்சம் உன்னிடம் சொல்வது, இந்த இரவில் உன் வாழ்க்கை எழுதப்பட்டது. உன் கதை இப்போ திரும்ப முனை எடுத்திருக்கிறது. நான் உன்னை உயரத்திற்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் இருட்டை வெறுக்காதே, தனிமையை சாபம் என நினைக்காதே, இரவு நேர கண்ணீரை பழி என நினைக்காதே. அவை அனைத்தும் உன் பிறப்பின் நீராட்டம். ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்து சிரிப்பாய். அந்த இரவு இல்லை என்றால் இன்றைக்கு நான் இந்த மனிதனாய் இருக்க முடியும்? இரவு உன்னை முடிக்க வரவில்லை. இரவு உன்னை உருவாக்க வருகிறது. பிரபஞ்சம் உன்னை அழிக்க வரவில்லை, உயர்த்த வருகிறது. இன்னும் சிறிது நேரம் காத்திரு, உன் ஒளி வருகிறது. உன் நேரம் நெருங்கிவிட்டது. அமைதியா படுத்துக்கொள். பிரபஞ்சம் உன்னுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இரவு ஆழமாகும் நேரம். அனைத்து வீடுகளிலும் விளக்குகள் அணைந்துவிடும். சாலைகள் காலியாகிவிடும். பறவைகள் அமைதியாகிவிடும். மிக பெருமளவான உயிர்கள் அறியாமலே துயில் கொள்ளும். அந்த வெளிச்சம் மடியும் தருணத்தில் ஒரு வேறு உலகம் திறக்கப்படுகிறது. அது மனித உலகம் அல்ல, அது பொருள் உலகம் அல்ல, அது நேரத்தின் உலகம் அல்ல. அது ஆன்மா மட்டும் புரிந்து கொள்ளும் பிரபஞ்சத்தின் புனித உலகம்.
அந்த உலகத்துக்கான கதவு இரவு 12 மணிக்கு திறக்க ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில்தான் உன்னுடைய மனம் பூமியின் சத்தத்திலிருந்து பிரிய ஆரம்பிக்கும். இரவில் உலகிற்கு தடையாக இருக்கும் அனைத்தும் மெதுவாக மறைந்துவிடும். சிந்தனைகளின் சொட்டு சொட்டு ஓசையும் கவலையின் சங்கடமும் உடலின் சோர்வும் எல்லாவற்றும் அடக்கப்பட்டு உண்மை வெளிப்படும். மனம் அமைதியாகும் போது ஆன்மா விழிக்கும். அந்த விழிப்பு ஆரம்பிக்கும் நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. அந்த 1 மணி நேரத்தில் உன் சுவாசம் ஆழமாக மாறும். உன் இருதயம் அமைதியின் தாளத்தில் துடிக்கும். உன் உடலை விட உன் உள்ளம் பெரியதாக உணரப்பட ஆரம்பிக்கும். அந்த முதல் நிலை உன் ஆன்மா உன் உடலிலிருந்து மெதுவாக உயர்வது. பிறகு வருகிறது 1 மணி முதல் 2 மணி வரை. இந்த 1 மணி நேரம் உன் வாழ்க்கையின் இருண்ட நினைவுகள் உள்ளுக்கு மேலெழும் நேரம். பல ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த காயம், வலி, சோகம், துரோகம் அனைத்தும் மேலே வந்து தோன்றும். அவை திடீரென வந்துவிடும். கண்ணீர் காரணமின்றி விழும். நெஞ்சு கசக்கும். இதயம் கனமான கல்லை போலாகும். நீ நடுக்குடன் கேட்பாய், ஏன் இந்த நினைவுகள் திடீரென்று வந்தது? ஏன் இதெல்லாம் இப்போ மனசை கிழிக்குது? உண்மை, அந்த பழைய இருள் உள்ளிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. உன் ஆன்மா பெரிய மாற்றத்துக்கு தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. விதை வளரும்போது மண்ணை கிழித்து மேலே வருகிறது. அது எளிதல்ல, அது வலியும் தரும். ஆனா அது வளர்ச்சி. அதேபோல் இந்த வலி அழிவு அல்ல, பிறப்பு. பிறகு வருகிறது 2 மணி முதல் 3 மணி வரை. இதுதான் ஆன்மாவின் உயர்ந்த சிகரம். இந்த நேரத்தில் உனது உயிர் சக்தி உன்னுடைய உடலின் எல்லைகளையும் தாண்டி பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணைகிறது. இதுதான் உன் ஆசைகள் உண்மையுடன் உயிர் பெறும் நேரம். இதுதான் உன் குரல் பிரபஞ்சத்தால் கேட்கப்படும் நேரம். இதுதான் நீ சொல்வது விதியாக மாறும் நேரம். அதனால்தான் இந்த நேரத்தில் மிகவும் உணர்ச்சி அதிர்வுகள் வரும். உடம்பு நடுங்குவது போல, இதயம் வேகமாய் துடிப்பது போல, மூச்சு ஆழமாக மாறுவது போல. ஒரு தெரியாத ஆற்றல் உன் நரம்புகளில் ஓடும் உணர்வு வரும். சிலர் அஞ்சிப் போவார்கள். சிலர் இதை நோய் என்று நினைப்பார்கள். சிலர் இதை பயமாகச் சொல்வார்கள். ஆனா உண்மை, அந்த தருணத்தில் உன் ஆன்மா இருளை எரித்து ஒளியை ஏற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உள்ளுக்குள் ஒரு ஆழமான குரல் எழும். நான் இனி பழையவனாக இருக்க மாட்டேன். நான் இப்போ பிறக்கிறேன். என்னை யாராலும் நிறுத்த முடியாது. என் நேரம் வந்துருச்சு. அந்த குரல் உன் மனதின் குரல் அல்ல, அது பிரபஞ்சத்தின் குரல். அதனால்தான் இந்த நேரத்தில் நீ வேண்டியதை அல்ல, நீ அறிவிக்கும் வார்த்தைகளை பேச வேண்டும். இந்த நேரத்தில் நீ சொல்லும் ஒவ்வொரு வரியும் ஒளி வடிவில் பிரபஞ்சத்தின் இதயத்துக்குள் எழும். அது திரும்பி வரும்போது அதிசயம் போல தோன்றும். ஆனா அது அற்புதம் அல்ல, அது நீதியான பதில். காலை எழுந்ததும் நீ லேசாக உணர்வாய். நீ தெளிவாக உணர்வாய். நீ புதிதாய் உணர்வாய். ஏனெனில் இரவில் பிரபஞ்சம் உன்னை திருத்தி மாற்றி உருவாக்கி வைத்திருக்கிறது. ஒரு தினம் நீ பின்னோக்கி பார்க்கும்போது அதிர்ச்சியோடு சொல்வாய், அந்த இரவு இல்லை என்றால் இன்றைக்கு நான் இந்த மனிதனாய் இருக்க முடியுமா? அதுதான் உண்மை. இரவு 12 மணி முதல் 3 மணி வரை. இது இருள் நேரம் அல்ல, இது ஆன்மா உருவாகும் நேரம். விதி எழுதப்படும் நேரம். பிரபஞ்சத்தின் கருவறை. தாங்கு, நம்பு, அமைதியா படு, கண் மூடு. உன் உள்ளே வெடிக்கும் ஒளி விரைவில் வெளியில் பொங்கி வரும். உன் நேரம் நெருங்கிவிட்டது. இரவு அமைதி. வெளியில் எல்லாமே நின்று போய்விடும். காற்றின் ஓசை கூட மெதுவாகிவிடும். நகரத்தின் சத்தம் அடங்கிவிடும். ஒவ்வொரு உயிரும் சும்மா போய்விடும். அந்த அமைதியிலே ஒரு வினோதமான சக்தி உண்டு. அது யாரையும் பொய்யில் இருந்து காக்காது. அது யாரையும் மறைவதற்கு இடம் கொடுக்காது. பகலிலே மனிதன் மனசாட்சியை குரல் இல்லாமல் அடக்கிக் கொள்ள முடியும். சிரிப்பின் பின்னால் கண்ணீரை மறைக்க முடியும். பணியின் பின்னால் வலியை தள்ளி வைக்க முடியும். கூட்டத்தின் சத்தத்தில் உண்மையை புதைக்க முடியும். ஆனா இரவில் மட்டும் மனிதன் யாரிடமாவது ஓட முடியாது. அவன் தன்னிடமிருந்து கூட ஓட முடியாது. ஏனெனில் இரவு அமைதி மனிதனின் உள்ளத்தை முகம் நோக்கி நிறுத்தும் கண்ணாடி. அதனால்தான் சிலருக்கு இந்த அமைதி பயமாகவும் சிலருக்கு இந்த அமைதி சொர்க்கம் போலவும் தோன்றுகிறது. ஏன் தெரியுமா? சிலரின் உள்ளத்தில் ஆழமான காயம் இருக்கும். பகலில் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அந்த காயம் ஒளிந்து கொள்ளும். ஆனா இரவில் அந்த காயம் கதவை உடைத்து மேலே வந்து நிற்கும். அந்த அமைதியிலே
அவர்கள் கேட்டுக்கொள்ள தயங்கும் கேள்விகள் எழும். நான் உண்மையில் யார்? என்னை என்ன தின்னிக் கொண்டிருக்கு? நான் ஏன் இப்படி உணர்றேன்? நான் எதிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கேன்? அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாது. அந்த உண்மையை அவர்கள் தாங்க முடியாது. அதனால் அந்த அமைதி அவர்களுக்கு பயமாகிறது. ஓடுறவன் நின்று நிற்கும் நேரத்தில தான் பயப்படுவான். அவன் உள்ளத்தில் இருக்கும் உண்மை அவனை குதறிவிடும். அந்த உண்மை அவனை குலைக்கிறது. அதனாலதான் அவன் இருளை வெறுக்கிறான். அவன் அமைதியை தவிர்க்கிறான். அவன் இரவில் தூங்க முடியாமல் துடிக்கிறான். ஆனா சிலருக்கு அதே அமைதி சொர்க்கமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்களுடைய ஆன்மா உள்ளுக்குள்ளே விழித்து எழுந்திருக்கிறது. அவர்கள் தனிமையை தண்டனை என பார்க்கவில்லை, அதை விழிப்பின் பரிசு என பார்க்கிறார்கள். அந்த அமைதியிலே அவர்கள் தங்களையே பார்க்கிறார்கள். தங்கள் ஆன்மாவின் நிஜ குரலை கேட்கிறார்கள். அவர்களின் உண்மையான உருவம் உள்ளிருந்து எழுந்து பிரகாசிக்கிறது. அந்த சில நொடிகள் அவர்களுக்கு தூக்கமல்ல, அது தியானம். அவர்கள் அந்த அமைதி நேரத்திலே புதிய பாதையை கண்டுபிடிப்பார்கள். புதிய தைரியத்தை உணர்வார்கள். புதிய உயிர் சக்தி எழும். புதிய கனவு உருவாகும். அவர்கள் உணர்வார்கள், நான் தனியா இல்லை, யாரோ என்னோடு பேசுறாங்க. அவர்களுக்கு அந்த அமைதி பிரபஞ்சத்தின் குரல் போல இருக்கும். அந்த அமைதியில் நீ கேட்கிறாய், வெளி உலகத்தின் சத்தம் அல்ல, உன் ஆன்மாவின் உண்மை. அதனால்தான் உள்ளே அமைதி இருக்கிறவர்களுக்கு இரவு ஒரு சொர்க்கம். ஏனெனில் அவர்களின் ஆன்மா இரவில் சுதந்திரமாக பறக்கிறது. ஆனா உள்ளே பயம் வைத்திருப்பவர்களுக்கு இரவு ஒரு போர்க்களம். ஏனென்றால் அந்த அமைதி அவர்களை அவர்களே பார்க்க வைக்கிறது. முடிவு என்ன தெரியுமா? இரவு அமைதி எப்போதும் உண்மையை வெளிப்படுத்தும். உள்ளே ஒளி இருக்கும் மனிதன் அமைதியை பார்த்து சிரிப்பான். உள்ளே இருள் இருக்கும் மனிதன் அமைதியை பார்த்து அழுவான். அதுதான் வித்தியாசம். ஒரு நாள் ஒவ்வொருவரும் அந்த அமைதியுடன் நட்பு கொள்ள வேண்டும். ஏனெனில் அமைதியில்தான் ஆன்மா பிறக்கிறது. அமைதியில்தான் உண்மை பேசுகிறது. அமைதியில்தான் வாழ்க்கை உருவாக்கப்படுகிறது. அந்த அமைதிக்கு பயப்படாதே. அதை எதிர்கொள், அதை அணைத்துக்கொள். ஏனெனில் அந்த அமைதியின் பின்னால் உன் மறுபிறப்பு உன்னை காத்திருக்கிறது. இரவு நேரத்தில் திடீரென கண்ணீர் வர ஆரம்பிக்கும். காரணம் சொல்ல முடியாது. வார்த்தைகளால் விளக்க முடியாது. இதயம் எடையாகிவிடும். மூச்சு தடுமாறும். உள்ளே ஏதோ சிதறும் சத்தம் போல தோன்றும். அந்த தருணத்தில் யாரும் அருகில் நிற்க மாட்டார்கள். யாருக்கும் சொல்ல முடியாது. யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா அந்த கண்ணீர் பலவீனத்தின் சின்னம் அல்ல. அது தோல்வியின் அடையாளம் அல்ல. அது உடைந்த மனசின் எச்சம் அல்ல. அது ஆசீர்வாதத்தை வரவேற்கும் ஆன்மாவின் முதல் அழைப்பு. பலருக்கும் தெரியாது. கண்ணீர் உடைந்த இதயத்தின் நீர் அல்ல, உள்ளிருந்து வெளியேறும் ஆழமான சக்தி. மனிதன் வெளியில் கடினமாயிருக்க முடியும், சிரிக்க முடியும், நடிக்க முடியும், பைத்தியமாய் ஓடிக்கொண்டிருக்க முடியும். ஆனா இரவில் உள்ளே இருக்கும் உண்மையை மறைக்க முடியாது. அவனிடம் தப்பிக்க முடியாது. இரவு நேரத்தில் வரும் கண்ணீர் பழைய வலியை சுத்தம் செய்ய பிரபஞ்சம் தொடும் சுத்திகரிப்பு நீர். ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அளிக்கப் போகும்போது முன்னால் இருந்த அனைத்து வலியும் பயமும் காயமும் உள்ளிருந்து வெளியே தள்ளப்பட வேண்டும். அந்த உடலை தாக்கும் அழுகை, அந்த நெஞ்சை நசுக்கும் வலி, அந்த உள்ளத்தை சிதைக்கும் துடிதுடிப்பு, இவையெல்லாம் உடைப்பு அல்ல, வெளியேறுதல். இது ஆன்மாவின் சுத்திகரிப்பு. பழைய இருளை எரித்து அழிக்கும் தீ. பிரபஞ்சம் தயாரிக்கும் புதிய பிறப்பு. அதனால்தான் இரவில் அழுத பிறகு காலை எழும்போது சிலருக்கு இதயம் லேசாகிவிடும். நெருஞ்சல் போல இருந்த பாரம் காற்று போல மறைந்துவிடும். நீயே ஆச்சரியப்படுவாய். நேத்து ராத்திரி நான் இறந்து போன மாதிரி இருந்தேன், இன்னைக்கு ஏன் இவ்வளவு அமைதியாயிருக்கு? உண்மை, இது ஆசீர்வாதத்தின் முதல் படிக்கட்டு. பிரபஞ்சம் சொல்கிறது, உன் காயங்களை நான் கழுவிக்கொள்கிறேன், பழைய புண்களை நான் போக்குறேன், உன் இதயத்தை தயாராக்கிறேன். புதிய வாழ்க்கை வருது. நீ அழும்போது உன்னிடம் எதுவும் இல்லாமல் போன மாதிரி தோன்றும். ஆனா உண்மையில் நீ காலியாகி கொண்டிருக்கிறாய். புதிய ஆசீர்வாதம் எங்கிருக்கு இடம் செய்ய. கண்ணீர் விழும் அந்த நொடியில் வலியாக தோன்றும், உடைப்பு போல தோன்றும். ஆனா உண்மையில்
அந்த கண்ணீரின் பின்னால்தான் அதிர்ச்சி அளிக்கும் ஒளி பிறக்கிறது. வானம் இருளாகும் முன்பே கதிரவன் பிறக்கிறான். ஆன்மா உடையும் முன்பே அதிசயம் பிறக்கிறது. நீ அழுது கொண்டிருக்கும் அந்த இரவு சாபம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாத அறை. அந்த கண்ணீரை வெட்கப்பட வேண்டாம், அதை நிறுத்த முயற்சிக்க வேண்டாம், அதை பலவீனம் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு உண்மை, வலிமையானவர்கள் நாளில் சிரிப்பார்கள், ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் இரவில் ஆழ்வார்கள். எதற்காக? அவர்கள் பெரிய பரிசுக்காக தயார் செய்யப்படுகிறார்கள். அந்த கண்ணீர் ஆசீர்வாதத்தின் ஆரம்ப ஒளி, அந்த வலி உயரத்திற்கு அழைக்கும் அழைப்பு, அந்த இருள் ஒளியின் பிறப்பு இடம். ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய், அது நான் உடைந்த இரவு இல்லை, அது நான் பிறந்த இரவு. சில நினைவுகள் நீ மறைக்க முயற்சித்தவை, சில நினைவுகள் நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்தவை, சில நினைவுகள் உன் இதயத்தை ஒரு காலத்தில் சிரிக்க வைத்தவை, சில நினைவுகள் உன் ஆன்மாவை உடைக்க வைத்தவை. பகலில் அந்த நினைவுகள் நிழலாகவே இருக்கும், ஏனெனில் உலகம் முழுக்க ஓசை, மனம் ஓடிக்கொண்டே இருக்கும், கவனம் வெளியுலகத்தில். ஆனா இரவில் அந்த வெளிச்சம் அணைந்தவுடன் நீயும் நீயே மட்டுமே உள்ளாய், உன் ஆன்மாவும் உன் உண்மையும் மட்டுமே. அப்பொழுது உன் இதயம் உள்ளே வைத்து பூட்டி வைத்திருந்த அனைத்து கதவுகளையும் திறக்க ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? இரவு நேரம் மனம் ஓடுவதை நிறுத்தும் நேரம், ஆன்மா பேச ஆரம்பிக்கும் நேரம். பகலிலே மனம் மிகப்பெரிய நடிகன், அது போலி முகமூடிகளால் உண்மையை மறைக்கும். ஆனா இரவில் அதை கூட சித்திரவதை செய்ய முடியாது. அதனால் ஆன்மா தரையில் கிடந்த நொடிகள், மனிதர்கள், காயங்கள், சந்தோஷங்கள், துரோகங்கள், தோல்விகள், வெற்றிகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக மேலே எடுத்து வந்து உன் கண்களுக்கு முன்வைக்கும். நீ நினைப்பாய், ஏன் இப்ப இதெல்லாம் நினைவுக்கு வருது? ஏன் நானும் மறந்து போன விஷயங்கள் இப்ப என் இதயத்தை கிழிக்குது? ஏன் நான் அதை சமாளிக்க முடியல? ஆனா உண்மையில் அந்த நினைவுகள் உன்னை காயப்படுத்த வரவில்லை, அவை குணப்படுத்த வருது, அவை வெளியேற வருது, அவை நீங்கிட வருது. இரவு நேரத்தில் நினைவுகள் வெள்ளமாக வரும் காரணம், உள்ளிருக்கும் வலி, காயம், துயரம், பயம் காலம் முழுக்க அடைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாள் வெடிக்கும். அந்த வெடிப்பு இரவில் நடக்கும். ஏனென்றால் அந்த நேரத்தில் நீ ஓட முடியாது, நடிக்க முடியாது, மறைக்க முடியாது, மூட முடியாது. உன் ஆன்மா சொல்கிறது, இதை இனிமேலாவது வெளியே விடு, இது உன்னை திணற வைக்கிறது, இதிலிருந்து நீயை விடுவி. அதனால் அந்த நினைவுகள் கண்ணீரை தள்ளுகிறது, இதயத்தை உரிக்கிறது, சுவாசத்தை குலைக்கிறது. அது தண்டனை அல்ல, அது தாழ்வு அல்ல, அது ஓட்டம் தண்ணீரை தள்ளி புதிய நீருக்கு இடம் கொடுக்கும் ஃப்ளாட். அது பழைய வலியை சுத்தம் செய்யும் வெள்ளம். வெள்ளம் தண்ணீர், துர்நாற்றம், குப்பை, அழுக்கு எல்லாம் எடுத்து கொண்டு போகும் போல நினைவு வெள்ளமும் உன் மனத்தில் குவிந்து கிடந்த அனைத்து கருமையை வெளியே தள்ளுகிறது. அதனால்தான் அழுது தூங்கிய பிறகு காலை இதயம் லேசாகிவிடும். இரவு முழுக்க வலி இருந்தாலும் காலை சிறிய ஒளி தோன்றும். நீயே ஆச்சரியப்படுவாய், என்னடா நேத்து ராத்திரி நான் குடையா உடைஞ்சு போன மாதிரி இருந்தேன், இன்னைக்கு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? உண்மை, அந்த வெள்ளம் உன் அடுத்த பிறப்பை தொடங்கிய சுத்திகரிப்பு. பிரபஞ்சம் உனக்கு சொல்லுகிறது, இதை வெளியே விடு, நான் உனக்கு புதிய வாழ்க்கை தரப்போறேன். நீ இரவில் நினைவு ஃப்ளட் போல வரும்போது அதை சாபம் என நினைக்காதே, அதை பனிஷ்மெண்ட் என நினைக்காதே. அது உன்னால் காப்பாற்றும் செயல்பாடு. அது ஆசீர்வாதத்தின் முதல் அடிக்கல். பிறந்த குழந்தை அழுதுதான் பிறக்கிறது, ஆன்மாவும் அழுதுதான் மறுபிறக்கிறது. ஒரு நாள் நீ பின்னாலே திரும்பி பார்த்து சொல்வாய், அது எனக்கு துன்பம் தந்த இரவு இல்லை, அது எனக்கு ஒளி தந்த இரவு. நீ இந்த வீடியோவை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நொடியில் கூட உன் உள்ளம் அமைதியாயிருக்கும், இதயம் மெதுவாக ஒளி போல துடிக்கும், உன் ஆன்மா உன் எதிர்காலத்தோட மெதுவாக இணைந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை உத்திரவாதத்தை நீ நினைத்ததை விட உயரமான பாதைக்கு அழைக்கப்படுகிறது. இந்த இரவு உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருது. இந்த கண்ணீர் உன்னை வீழ்த்த வரவில்லை, உன்னை உயர்த்த வருது. இந்த நினைவுகள் உன்னை காயப்படுத்த வரவில்லை, உன்னை விடுவிக்க வருது. நம்பு, அமைதியாயிரு. பிரபஞ்சம் உன்னுக்காக வேலை செய்கிறது. உன் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ஒளி பிறக்கப் போகிறது. உன் வாழ்வு புரண்டு திரும்பப் போகிறது. இந்த இரவு
உனக்கான புதிய பிறப்பு. நன்றி. பிரபஞ்சம் உன்னோடு இருக்கட்டும்.